வாசிக்கலாம். பிரசங்கி 3:1-3. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு தியானிக்க போவது கொல்ல ஒரு காலம் உண்டு. இதை குறித்து யோபுவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் இந்த காரியத்தை எப்படி செய்கிறார் என்று நாம் வாசிக்க கேட்போம். யோபுவின் புஸ்தகம் 5:17 வாசிக்கலாம். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய பெயர் என்ன? தண்டிக்கிறவர், சிட்சிக்கிறவர், சிட்சையை அனுப்புகிறவர், காயப்படுத்துகிறவர், அடிக்கிறவர், அவருடைய கை ஆற்றுகிறது. இதெல்லாம் நம்ம கேட்டதே இல்லைல்ல, கேட்கறதுக்கு சங்கடமா இருக்கு. ஆண்டவர் அடிப்பாரா, காயப்படுத்துவாரா பாஸ்டர், தண்டிப்பாரா, சிட்சிப்பாரா? எல்லாம் செய்வார். நமக்கு ஆண்டுடைய ஒரு பக்கம் மாத்திரம் தெரிந்திருக்கிறது. ஒரு நாணயத்திற்கு எப்படி 2 பக்கம் இருக்கிறதோ அதே போல ஆண்டவருக்கு இன்னொரு முகம் இருக்கிறது. அதில் அவருடைய தண்டனைகள் வெளிப்படும், சிட்சை வெளிப்படும், அவருடைய காயப்படுத்தவும் செய்வார். 2 வசனமும் ரொம்ப நம்மை அச்சுறுத்துகிறதா இருக்கிறது. கவனிங்க, நம்ம எல்லாருக்கும் குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது. பிள்ளைகளை எப்படி தான் வளர்த்துறோம்? அடித்து தான் வளர்த்துறோம். சிலர் அடிக்க மாட்டாங்க, திட்டுவாங்க, அந்த அவங்களுக்கு காயப்படும். யாராவது ஒருவர் இங்கே நம்ம பிள்ளைய திட்டினதே இல்லை பாஸ்டர், என் பிள்ளைய நான் அடித்ததே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. அப்படி அடிக்காமல் திட்டாமல் வளர்த்துறது யார் அப்படின்னா அடுத்தவங்க வீட்டு பிள்ளையா இருக்கும். அது எதுக்கு நம்ம திட்டணும்? அடுத்த வீட்டு பிள்ளையை நம்ம கண்டிக்க முடியுமா? கண்டிக்க முடியாது. திட்ட முடியுமா? திட்ட முடியாது. அப்போ நாம் ஆண்டவரால் கண்டிக்கப்படுகிறோம், சிட்சிக்கப்படுகிறோம், தண்டிக்கப்படுகிறோம் என்றால் நம்மை ஆண்டவர் சொந்த பிள்ளைகளாக பாவிக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நாம் தவறு செய்யும்போது ஆண்டவர் தண்டிக்கிறார், சிட்சிக்கிறார். இதை செய்யாத என்று ஒரு சிட்சையை அனுப்புகிறார். அதை நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாதுங்க சில வேளைகளை. அல்லது முழுமுழுக்கக்கூடாது. என்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறதோ சந்தோஷப்படுங்க. ஏதோ ஒரு சிட்சை நம்மை சரியாக்க, நம்மை குணப்படுத்த, சில பெரிய ஆபத்திலிருந்து நம்மை தப்புவிப்பதற்காகத்தான் சில நெருக்கடிகள்லாம் அனுமதிக்கப்படுகிறது. ஆக ஒருபோதும் கர்த்தர் கொடுக்கிற சிட்சையை அற்பமாக எண்ணாதீங்கள். அல்லேலூயா. சிட்சை வராமல் இருந்தால் தான் நம்ம யோசிக்கணும். யாரை நம்ம திட்ட மாட்டோம், யாரை நம்ம அடிக்க மாட்டோம்? பக்கத்து வீட்டு பிள்ளைய, நம்ம பிள்ளைய உரிமையோடு திட்டுவோம், நம்ம உரிமையோடு கண்டிப்போம். என்னுடைய வாழ்க்கையில் அநேக சிட்சைகள், சோதனைகள், காயங்கள் வந்திருக்கலாம். பயப்படாதீங்க. கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தை, நீங்கள் தேவனுக்கு குமாரராயிருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுக்கு குமாரத்திகளாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அவர் நம்மை சிட்சிக்கும் போது அதை அற்பமாக எண்ணாதீங்கள். அல்லேலூயா, ஆமென். உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் ஆண்டவர் ரட்சிச்சிட்டாரா? இல்லையே. அவருடைய சாயல்ல தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படி ரட்சிப்பெல்லாம் ஆண்டவர் திணிக்க மாட்டார். இன்னைக்கு சிலர் சொல்றாங்க மதம் மாற்றம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஆண்டவர் ரட்சிப்பை அவருடைய பரத்திற்கு சேர்ப்பதை திணிக்கவே மாட்டார். அவரால் முடியும், ஆனால் செய்யவே மாட்டார். ஆனால் உங்களை என்னை ரட்சிச்சிருக்கிறாருன்னா அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்மை பாவிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு சிட்சை வரும், வேதனைகள் உண்டு, கண்டிப்பு உண்டு, காயப்படுத்துதல் உண்டு. அப்படி தானே? சிலர் அடிக்கிற அடிலாம் பிள்ளைகளை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளோ நாள் அடிப்போம்? தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா தொடமாட்டோம். ஐயோ ஹைட்டு வந்துட்டான், நமக்கு ஈக்குவலாக வந்துட்டான்னு சொல்லி
அது பெண் பிள்ளைகளை அடிக்கவே மாட்டாங்க. கொஞ்ச நாள் தான் நம்ம எல்லாம் சிக்ஷிக்கிறோம். ஆனால் வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. வாசிக்கலாமா? எபிரேயர் 12:10 வாசிக்க. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அல்லேலூயா! எவ்வளவு ஆறுதலான வார்த்தை பார். தற்காலத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிற இந்த நாட்களில் நமக்கு அது துக்கமா இருக்கும். ஆண்டவர் இப்படி என்ன கைவிட்டுட்டாரு, இந்த பிரச்சனையில ஆண்டவர் எங்க இருக்கிறா, அவர் இருந்தா இதெல்லாம் நடக்குமா, பெரிய கேள்வி நமக்கு இருக்குங்க. சிற்றையை சந்திக்கிற நாட்களில் நமக்கு சந்தோஷமா இருக்காது, துக்கமா இருக்கும். அப்படிதானே? அப்பா அடிக்கிறப்ப, அம்மா திட்டுறப்ப பிள்ளைகளுக்கு வலிக்குமா? பயங்கர வேதனை இருக்கும். ஐயோ, இப்படி போட்டு என்னை கொள்றாங்களே. ஆனால் 45-50 வயசுக்கு அப்புறம் தான் தெரியும், எங்க அம்மா இப்படி திட்டலைனா, அப்பா இப்படி என்னை கண்டிக்கலைனா என் வழி விலகி போயிருக்கும் என்று சொல்லி அப்பதான் புரிந்து கொள்வார். சிட்சை நமக்கு இப்போ துக்கமா இருக்கும், ஆனால் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு. அல்லேலூயா! அப்ப நம்ம இருதயம் சொல்லும், ஆமா ஆமா, இந்த சிட்சை நல்லதுதான், இந்த பிரச்சனை இப்படி இருந்ததுனால தான் என் வாழ்க்கை ஒழுங்கா இருந்துச்சு, இல்லாட்டி தறிக்கட்டு போயிருக்கும் வாழ்க்கை. ஆசீர்வாதம் தாங்க நமக்கு நிறைய விஷயத்துல கேடு. சிட்சைகள், சோதனைகள் இதெல்லாம் நம்மை பக்குவப்படுத்தும், நல்ல ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை தரும், நல்ல ஜெப வீரனாய் மாற்றும், ஜெப வீராங்கனையாய் மாற்றும். அல்லேலூயா! நல்ல ஒரு பக்குவத்தை தரும், மெச்சூர் ஆகும். இல்லாட்டி சின்ன பிள்ளைத்தனமா இருப்போம், நம்ம சிறு பிள்ளைத்தனமாவே இருப்போம், வளரவே முடியாது. சிட்சைகள், சோதனைகள், ஆமீன், ஆண்டுடைய காயப்படுத்துதெல்லாம் நம்ம நல்ல மெச்சூரிட்டிக்கு நேரம் அழைத்து சொல்லும், நல்ல ஜெபிக்க வைக்கும், கண்ணீரோட ஜெபிக்க வைக்கும், உருக்கமா ஜெபிக்க வைக்கும், சோத்திரம் உண்மையாய் ஜெபிக்க வைக்கும் சோதனைகள். அல்லேலூயா! கேட்கறதுக்கு சங்கடமா இருக்கு, அப்படிதானே? என்ன பாஸ்டர், எப்பவுமே சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்குமே. நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, சோத்திரம் எப்பவுமே சந்தோஷமா இருக்காது, எப்பவுமே அழுதுட்டே இருக்குமா, எப்பவுமே துக்கமா இருக்குமா, எல்லாம் கலந்துருக்குங்க. வாழ்க்கை என்பது ஒரு கலவை, அப்படியே எல்லாம் மிக்சடா இருக்கு. இது நம்மால புரிந்து கொள்ளவே முடியாது, புரிய விட மாட்டார். அதுதான் பயங்கர பியூட்டி. பிரசங்கி புஸ்தகத்துல இந்த வாழ்க்கையை அப்படியே அலசி ஆராய்ஞ்சு சொல்றாரு. சோத்திரம், ஒரு வசனம் வாசிங்க, விசேஷித்த தீமைங்கிறார், ஸ்பெஷல், இது ஒரு பெரிய தீமை அப்படிங்கிறார். நீங்க பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும், சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும், நற்குணமும் சுத்தமும் உள்ளவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும், பலி இடுகிறவனுக்கும் பலி இடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே. ஆணை இடுகிறவனுக்கும் ஆணை இட பயப்படுகிறவனுக்கும் சமமாய் சம்பவிக்கும். எல்லாம் ஈக்குவலுங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படித்தானே? சுனாமி வரும்போது நீதிமான்களை தொடாமையா இருக்குது, சர்ச்சுக்கு போறவங்களையும் வாரி கொண்டு போகுது. அப்ப நம்ம நினைக்கிறோம், என்ன சர்ச்சுக்கு போறாங்க, ஆண்டவரை தேடுறாங்க, இந்த ஆபத்திலிருந்து ஆண்டவர் உங்களை காப்பாத்தலையே. இதை தான் ஆண்டவர் ட்விஸ்டா வைக்கிறார், யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அவரவர் வாழ்க்கையே இது ஏன் சம்பவிச்சு கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. தேவன் செய்கிற எல்லா காரியத்தையும் உங்களால் அலசி ஆராய முடியாது. அப்போ இது ஏன் இப்படி இது இருக்கு அப்படின்னா, பார்த்துட்டு ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா துணிகரம் கொள்றாங்களாம். அப்போ இன்னும் பாவம் செய்வோம். அவன் சர்ச்சுக்கு போறான், அவனுக்கும் இப்படிதான் நடந்துச்சு, இவன் வந்து தண்ணி அடிக்கிறான், இவனுக்கும் இப்படிதான் நடக்குது, அப்போ எல்லா மனுஷரும் ஈக்குவல் தானே சொல்லி துணிகரம் கொள்ளக்கூடாது. துன்மார்க்கன் துணிகரம் கொள்ளுகிறான். ஆனால் நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை
கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். ஆமென். இதெல்லாம் சீக்ரெட், இதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது, பிரசங்கியாலே கண்டுபிடிக்க முடியல. முந்தின அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து, எல்லாம் அலசி ஆராய்ச்சி பார்க்கிறாரு. சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாதென்று கண்டே, அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். வேதம் ஒன்று சொன்னதுதான் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. துன்மார்க்கத்தனமா ஜீவிக்கிறான் அவன், எப்படி ஓஹோன்னு கோடியா கொட்டுது அவனுக்கு. நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தரித்திரமா இருக்குது. அப்படி தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவன் செய்யும் கிரியைகளை கண்டே பிடிக்க முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். சில நேரத்தில் பெரிய கேள்வியாக தான் இருக்கும், சில கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்லவே முடியாது. ஆமென். வேதத்தை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க, இது நம்மால ஆன்சர் பண்ணவே முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இது ஒரு பெரிய விசேஷித்த தீங்குன்னு சொல்றாரு சாலமோன். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றாரு. துன்மார்க்கனுக்கு ஒரே மாதிரி நடக்குது, நீதிமானுக்கும் ஒரே மாதிரி நடக்குது, இது என்ன புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிறார். 3ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது, சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். இது பெரிய ஒரு தீங்கு அப்படிங்கிறார். எல்லாருக்கும் ஈக்குவலா நடக்குது. ஆதலால் மனுபுத்திரரின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து பின்பு அவர்கள் செத்தவர்களிடத்திற்கு போகிறார்கள். இருதயம் பைத்தியமாயிரும், கண்டே பிடிக்க முடியாதுங்க. ஆக தேவையில்லாத காரியத்தை போட்டு இருதயத்துல குழப்பிட்டே இருக்காதீங்க. ஸ்தோத்திரம். நம்ம காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. என்ன கேட்டோம்? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எந்த கேள்வி கேட்காம, இது ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுலாம் கேட்காம, நம்முடைய கோல் என்னவா இருக்கும் என்றால், கர்த்தருக்கு பயந்து கற்பனைகளை கைக்கொள். அவனுக்கு இப்படி நடந்துச்சு, எனக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு ஹனிபி 2 ஹனிபி தேனீக்கள் ஒரே மாதிரி இருக்குமா, அவங்க லைஃப் ஸ்டைல்லாம் ஒரே மாதிரி இருக்கணுமா, பறவைகள் விலங்குகள் அப்படின்னு. ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் 2 மனிதர்கள் ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்குமா அப்படின்னா இல்லவே இல்லை. வேறு எங்கேயோ, நம்மெல்லாம் இங்கேயே காரணம்பேட்டையில் பிறந்தோம், ஒவ்வொரு இடத்துல பிறந்தோம், வளர்ந்தது, படித்தது, ஒவ்வொரு ஸ்கூல், ஒவ்வொரு கல்லூரி, வேலை பார்ப்பது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேட்சே ஆக மாட்டாங்க. அதான் சொல்லிட்டோம்ல, இது நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது, நம்முடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டது. அந்த சிந்தனையெல்லாம் விட்டுட்டு நம்முடைய முழு நோக்கம் தேவனுடைய கற்பனைகளை நாம் கண்ணோக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு சைடு மட்டும்தான் பார்க்குறோம். ஆண்டவர் காயம் கட்டதான் மட்டும் செய்வாரா? சில சொல்லுவாங்க, அவனை கொன்று வேண்டாம் அப்படிம்பாங்க. வீட்டில் தாய் தகப்பன் அவ்வளோ அடிப்பாங்க. அப்போ அப்படி செய்வாரா அப்படின்னா அவருடைய மறுபக்கம் அப்படிதான். இந்த யூடியூப் பார்க்குறோம் பாருங்க, யூடியூப்ல நீங்கள் எந்த சர்ச் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாகவே வரும். ஏன்னா மனுஷனுடைய இது தெரிஞ்சிருச்சு, இவங்களுக்கு எது பிடிக்கும். நீங்கள் பாருங்கள், ஏதாவது ஒரு சர்ச் போட்டு பாருங்கள், நீங்கள் வீடு வாங்குறது குறித்து போட்டிங்கன்னா கீழே வர்றதெல்லாம் வீடு வாங்குறதே வரும். ஆமென். எந்த இடத்துல ஏதாவது ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை பற்றி தான் வரும். ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்கும். சிலது நெகட்டிவ் போட்டிங்கன்னா ஃபுல்லாக நெகட்டிவ் தான் வரும், பாசிட்டிவ் அது காமிக்காது. இந்த யூடியூப் கூட ஒரு பக்கத்தை தான் காண்பிக்கிறது, மறுபக்கத்தை காண்பிப்பதே இல்லை. யூடியூப்பை ரொம்ப நம்பிடக்கூடாது. இன்னைக்கு ஃபுல்லாக அதை தான் எல்லாம் சார்ந்திருக்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய மனித மனம் ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்க்குது. ஆசீர்வாதம், ஸ்தோத்திரம், இந்த நன்மைகள், இதனுடைய பலன்கள், நல்ல செழிப்பு, இதே பார்க்குது. இதனுடைய மறுபக்கம் என்ன? மறுபக்கம் சிட்சை, காயப்படுத்துவார், காயம் கட்டுவார். ஏன்னா நம்ம தவறி போயிடக்கூடாதுங்க. நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். தவறி போச்சுன்னா
அதை போல ஒரு கேடு இல்லை. ஆக பாஸ்டர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க, எங்க வேலையே அதுதான். எசேக்கியேல் 3:17. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல் நாளனாக வைத்து நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஒரு போதகனுடைய வேலை என்ன அப்படின்னா எச்சரிக்கிறது. சும்மா ஆசீர்வாதம் சொல்லக்கூடாது. எச்சரிக்கிறது எதற்காக? நீங்க சாகக்கூடாது, நல்ல குணமாகி பூர்ண ஆயுசோடு நீங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் எச்சரிப்பு. நீங்கள் அழிந்து போக வேண்டும் என்பதற்காக எச்சரிப்பு அல்ல. துன்மார்க்கனை குறித்து 18-19 சொல். சரி, நீதிமானை எப்படி எச்சரிக்கணும்? 20ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போது நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். நீதிமான் செத்து போயிருவாங்கிறார். ஆண்டவரை கொன்றுவேன் அப்படிங்கிறார். எப்போ? நீதி கேடு செய்யும் போது, கர்த்தர் கொடுத்த கற்பனைகளை அப்படியே விட்டு நீதி கேடு செய்யும் போது அவன் சாவான். வாசிங்க. நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். பாவத்திலே செத்து போயிருவானா. அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். பாருங்க, நீங்க நீதி கேடு செய்து ஆண்டவரை விட்டு திரும்பினால் உங்க இரத்த பழி யார் மேலதான்? பாஸ்டர் மேலதான். அப்போ உங்க இரத்த பழி எனக்கு வரணும்னா நான் எச்சரிக்காம இருந்தா முடிஞ்சிச்சு. பலிபீடத்திலிருந்து எச்சரிப்பின் செய்தியை அனுப்புவது ஒரு போதகனின் கடமை. எதற்காக? நீங்க சாகக்கூடாது, நீங்கள் சுகித்து வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்போ மீறும்போது ஆண்டவரே நமக்கு தண்டனைக்கு ஒப்பு கொடுத்துட்றார். ஆண்டவர் கைவிட்டுருவார். நம்ம நினைச்சிடக்கூடாது, அப்படியே பாவத்தை பாராத சுத்த கண்ணன். பாவம் இருந்துகிட்டே இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு லெவல் தான், அதுக்கு மேலே கைவிட்டுருவாருங்க. நம்முடைய ஆண்டுடைய அடுத்த முகத்தை நீங்க தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எதற்காக? ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. அதற்காக தான் இந்த எச்சரிப்பு. நம்ம அழிந்து போக வேண்டிய தேவ சித்தம் அல்ல. ஆக ஒரு போதகன் எச்சரிக்க வேண்டும். சோத்திரம். பொதுவாக தான் சொல்லணும், தனியாலாம் கூப்பிட்டு சொல்லக்கூடாது, அது தப்பு. பொதுவாக சொல்லணும். நீங்களா அதை பகுத்தறிந்து இது யாருக்காக சொன்ன, அவரவருக்கு தான் பார்க்கணும். அவங்களுக்கு சொன்னாங்க, இவங்களுக்கு சொன்னாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவரவர் பகுத்து அறிந்து புரிதலோடு அந்த கீழ்ப்படிதலோடு இருக்கும்போது மெய்யாகவே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா ஆண்டவர் நம்மை சோத்திரம் சாவுக்கு ஒப்பு கொடுத்துருவார். அதான் கொல்லவும் குணமாக்கவும். சும்மா ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டார். அப்போ எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது ஒரு ஊழியனின் கடமை. எச்சரிப்பு கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா இரத்த பழி எங்க மேல கேட்பார். சோத்திரம். எவ்வளவு நாள் அவங்க வந்தாங்க, நீ சொல்லி கொடுத்தியா, பலிபீடத்திலிருந்து சொன்னையா, எச்சரிச்சியா, எல்லாம் கேட்பார் ஆண்டவர். எங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்காம விட்டுறக்கூடாது. அதனால காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். இந்த எச்சரிப்பு நாம் நீடித்து வாழ்வதற்காக. அல்லேலூயா. எசேக்கியேல் 3:21. நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு, பாவம் செய்யக்கூடாது, செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால், பாவம் செய்யலன்னு வச்சுக்கோங்க, அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய் என்றார். பாருங்க, ரெண்டு பேரும் சேஃப் ரீஜியன். என்னைக்கு எச்சரிப்பின் சத்தம் பலிபீடத்திலிருந்து வருகிறதோ போதகனும் சேஃபு, விசுவாச மக்களும் சேஃப். அது புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறோம். சும்மா எங்களுக்கு வேலை இல்லையா? தேவன் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லணும். அதான் ஊழியனுடைய கடமை. ஆண்டவர் கொன்றுவேன்னா அதையும் சொல்லணும், குணமாக்குவேன்னா அதையும் சொல்லணும். நம்முடைய ஆண்டவர் நம்மை அடித்தாலும் காயம் கட்டுகிற தேவன். அல்லேலூயா. நெகட்டிவாக நினச்சிடக்கூடாது. சோதரர் வேணும்னே இப்படி சொல்லிட்டார் அப்படி நினைக்கவே கூடாதுங்க. அந்த எண்ணங்களெல்லாம் உங்கள் இருதயத்திலிருந்து எடுத்துருங்க. எசேக்கியேல்
21 எவ்வளவு சொல்லுது பாரு. நீதிமான் பாவம் செய்யாதபடி அவனை எச்சரி. அவன் எச்சரிக்கும் போது அவன் பிழைப்பான். நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம், எச்சரிப்புகள் நமக்கு வேணும். ஆண்டவர் இன்னார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அதை மறந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய இன்னொரு அருமையான பெயர் குணமாக்குகிறவர். அல்லேலூயா. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. நம்ம அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணுங்க. கை கொள்ளாம நமக்கு அவர் குணப்படுத்துவார்னு சொல்லக்கூடாது. அவர் மேல பழி போடக்கூடாது. கற்பனைகளை கை கொண்டு செவி கொடுத்து நாம் நடக்கும்போது நமக்கு ஸ்தோத்திரம், அவரே பரிகாரியாக இருப்பார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இந்த 11ஆம் வசனத்தின் கடைசி வரியை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 2026ல ஸ்தோத்திரம், எத்தனை நம்ம ஓடினாலும், எத்தனை ஞானமா செயல்பட்டாலும், இந்த 2 காரியம் நமக்கு நடந்தாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த 3ஆம் நாள் வந்திருக்கிற உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக பலிபீடத்திலிருந்து வருகிறது. நீங்க அதை குறிச்சு வச்சுக்கோங்க. ஆமென். இந்த காத்திருப்பு உங்களுக்கு நல்ல டைமிங் ஆண்டவர் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். 2 முக்கியம். 2 இருந்தாதான் பிளஸிங். சில சொல்லுவாங்க பாத்தீங்களா, கரெக்டான டைமிங், ஆப்டான டைம். அந்த டைமிங் ஆண்டவர் செய்வாருங்க. தேவ செயலும் நேரிடும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த 3ஆம் நாள் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் 2026ல சரியான நேரத்தில் சரியான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இது நடக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருப 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 கிருப, எல்லாம் கிருப கிருப கிருப. ஆமென். கிருப கிருப, இது நடக்கும். ஆமென். நான் இல்ல, ஓ என் காலம் இல்ல, கிருபை நான் இல்ல, எல்லாம் கிருபை கிருப கிருப. அந்த சமயம் உனக்கு நேரிடும், தேவ செயல் உனக்கு நேரிடும். கிருப கிருப கிருப. எல்லாரும் எழுப்பி நின்று பாடுவோம். ஆமென். கிருப. படிக்கல, உயரல, பட்டதாரியாகல, ஆனாலும் போராட்டங்கள் முடியல. படிக்கல, உயரல, பட்டதாரியாகல,
2026 ஏற்ற சமயம் தேவ செயல் உண்டாகட்டும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ ஆண்டவரே, சரியான நேரத்தில் சரியான நேரங்களை ஆண்டவரை கொடுத்து எங்களுடைய ஆசீர்வாதங்களை பெருக செய்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? தீமைகளை கூட நன்மையாய் மாற்றுகிறவர். ஆமென். சமயமும் தேவ செயலும் நேரிடும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே 2025 கடைசி மாசத்துல நல்ல ஒரு காத்திருப்பின் கூட்டத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க சுவாமி. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆயத்தம் வேண்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயம் பக்குவப்படட்டும் ஆண்டவரே. சிற்றை வரும்போது, சோதனைகள் வரும்போது நாங்கள் சோர்ந்து போகக்கூடாதப்பா. நீர் எங்களை ஆண்டவரே சோத்திரம் உமது சொந்த குமாரராக குமாரத்தியாக பாவிக்கிறீர் என்ற அந்த வசனத்தை காண்பித்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது மார்பிலே எங்களை அணைத்து கொள்ளும் ஆண்டவர். காயம் ஆண்டவரை ஏற்படும் போது உமது பரிசுத்த ரத்தம் இறங்கி வந்து எங்கள் காயங்கள் ஆற்றப்படட்டும் சுவாமி. தவறு செய்யாமல் ஆண்டவரே நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. அநேக காரியத்தை நாங்கள் உம்மை மன வேதனைப்படுத்தி இருக்கலாம். அந்த குறைகளெல்லாம் எங்களுக்கு மன்னிங்க சுவாமி. உமது இரத்தத்தால் கழுவி சுத்தமாக்கி 2026 அநேக நன்மைகளை உமது பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. இந்த நாளிலே அந்த சமயமும் தேவ செயலும் நேரிடுவதாக என்று உமது பிள்ளைகளை அடியான் பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறப்பா. உமது நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்பா. எங்களுடைய போக்கு வரவு எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.